ராத்திரியில் தனியாக இருந்த ஒரு ஆணோட வீட்டுக்கு வந்த ஒரு பெண்ணை பற்றிய கதை தான் இது. அன்று பகல் முழுவதும் ஓயாத வேலை. உடல் அலுப்பு தீர ஒரு குளியலை போட்ட பின்னால் நன்றாக தூங்கி எழும்புனா சரியாயிடும்னு சாப்பிடாமலே வந்து கட்டிலில் விழுந்தேன். மெட்ராஸ் வாழ்க்கை எவ்வளவோ சௌரியத்தை தந்தாலும் இயந்திரதனமான வாழ்க்கை முறை மனிதனை ரொம்பவே சோர்வடைய வைத்து விடுகிறது. சாப்பிடக்கூட தோன்றாமல் குப்புற மெத்தை மேல் விழுந்த எனக்கு அடுத்த 10வது நிமிடமே கண்கள் சொக்கின. மெல்ல மெல்ல என் கண்கள் உறக்கத்திற்கு அடியெடுத்து வைத்த நேரம் வெளியே யாரோ ஒருவரின் குரல் கேட்கும் ஓசை கேட்டது. சலிப்பாக இருந்தது. புரண்டு படுத்தும் ஏனோ கண்களை திறக்க மட்டும் தோன்றவே இல்லை. ஆனாலும் விடாமல் குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. யாரா இருக்கும் இந்த நேரம்? ஏன் வந்து படுத்துறாங்க? முனங்களோடே கண் திறந்தேன். நேரே என் பார்வை அடுத்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தின் மேல்தான் சென்றது. மணி இரவு 11. இந்த நேரம் யாரா இருக்கும்? யோசனையோடு தான் வெளிவந்தேன். ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. முடியெல்லாம் கலைந்து சிறு தூறலில் நனைந்து பார்க்கவே பரிதாபமாக துணிப்பை ஒன்றை நெஞ்சில் அணைத்தவாறு முகம் நிறைய கலவரத்தோடு நின்றிருந்தாள். எனக்கு அவள் யாரென்றே தெரியவில்லை. ஆனாலும் தெரியவில்லை போ என விரட்டவும் மனமில்லை. அவளின் நிலை என்னை இரக்கம் கொள்ள வைத்தது. யார்மா நீ? இந்த நேரம் என் வீட்டில் வந்து எதுக்கு நிற்கிறா? குழப்பமாக தான் கேட்டேன். இங்க இங்க கனி அழகன்னு என இழுத்தாள் அந்த பெண். நான் தான். நீங்க என்றேன், அது யார் என அறிந்து கொள்ளும் நோக்கோடு. நான் தாமரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். உங்கள் அப்பா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. வழி தெரியாமல் பகல் முழுசும் அலைஞ்சிட்டேன். கடைசியாக ஒரு ஆட்டோக்காரர் தான் என் மேலே இறக்கப்பட்டு யார்கிட்ட இல்லாமோ விசாரித்து உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறாரு. அதான் இந்த ராத்திரி நேரத்தில் அந்த பெண் பகல் முழுவதும் அட்ரஸ் தெரியாமல் அலைந்து திரிந்திருப்பதை அவள் வாடிய முகமே காட்டிவிட குழப்பத்தோடு அவள் நீட்டிய காகிதத்தை வாங்கி கொண்டு திரும்பி வெளிச்சத்தில் பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். அன்புள்ள கனிக்கு 1000 ஆசீர்வாதங்களோடு அப்பா எழுதி கொள்வது. இந்த காகிதம் கொண்டு வரும் பெண் எனக்கு ரொம்ப தெரிந்த குடும்பத்து பெண். அவள் கெட்ட நேரம் குடும்பத்துக்கு ஆதாரமாயிருந்த 2 ஆண்களையும் அடுத்தடுத்து பறிகொடுத்து விட்டாள். போன மாதம் மெட்ராஸ் வந்தப்பதான் அவளோட ஒரே மகன் ஆக்சிடென்ட்ல இறந்தான். இப்போ அவளோட கணவர் உடல்நலக்குறைவால் போன வாரம்தான் மரணம் அடைஞ்சாரு. வீட்டில் அடுத்தடுத்த மரணம் அந்த பொண்ணை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் தான் படுத்திருந்துச்சு. நான் தான் தேற்றி எழுப்பி உட்காரவே வச்சேன். அடுத்து 10 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. 2 பேருக்குமான எதிர்காலம் தெரியாமல் அழுதுட்டு இருந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு தேற்றி தான் அங்கே அனுப்பி வச்சுருக்கேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம். அதுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தோணுச்சு. அப்போது நான் விசாரித்த போது தான் ஆக்சிடென்ட் நடந்ததால் ஒரு சின்ன தொகை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். என் மகனோட சாவில் கிடச்ச பணம் வேணான்னு தான் அழுதுச்சு. நான் தான் இன்னும் ஒரு பொண்ணு உனக்கு இருக்குன்னு வற்புறுத்தி அனுப்பி வச்சுருக்கேன். அந்த பொண்ணுக்கு மெட்ராஸ் புதுசுப்பா. அதுக்கு அங்கே ஒருத்தரையும் தெரியாது. அதான் உன்னை நம்பி அனுப்பி வச்சுருக்கேன். தயவு செய்து நீ நாளைக்கு ஒரு நாளும் லீவு போட்டுட்டு அந்த பொண்ணோட போய் அந்த பணம் கிடைக்கிறது வரை கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணு. அதுக்கான டாக்குமெண்ட் அட்ரஸ் எல்லாம் அந்த பொண்ணோட கையில் இருக்குது. எப்படியாவது அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அனுப்பி வச்சிடுப்பா. இப்படிக்கு உன் அப்பா வரதராஜன் என்று இருந்தது. என் கையில் இருந்த காகிதத்தையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தேன். இரவு வெகு நேரமாகிவிட்டது. அப்பா சொல்வது உண்மைதான். இந்த பெண் உடைந்து போய்தான் இருக்கிறாள். ஒரு நொடிதான் யோசித்தேன். நீ உள்ளால வாமா.
வந்து முதல்ல குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்று என வழியை விட்டு அகல அந்த பெண் மிக மிக தயக்கத்தோடு தான் உள்ளே வந்தாள். ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் சுட்டி காட்டிய குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் வெளிவந்தவள் முன் சூடாக 2 தோசையை நீட்டினேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம், வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு நீங்கள் இந்த பணத்தை போய் வாங்க மட்டும் உதவி பண்ணுனா போதும். அவளின் தயக்கத்தை உணர்ந்த நான், அதை விடிஞ்சாதான் செய்ய முடியும். மெட்ராஸில் யாரும் இந்த அத்தை ராத்திரிலாம் ஆஃபீஸை திறந்து வைக்கிறதில்ல. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா இந்த கட்டிலில் படுத்து தூங்குங்க. காலையில் என்ன பண்ணலான்னு யோசிப்போம் என்றதும் ரொம்பவே தயங்கி தயங்கி தான் அந்த தட்டை வாங்கினாள். ஆனால் கொடுத்த 2 தோசையையும் முழுதாய் உண்டு முடித்தாள். நான் அடுத்த தோசையை நீட்டியதும் மறத்தாள். ஆனால் கண்ணில் எனக்கு இன்னும் பசி தெரிய வற்புறுத்தி கொடுத்து சாப்பிட வைத்தேன். அவளும் சாப்பிட்டு முடித்தாள். சரி, நீங்கள் கட்டில் படுத்துடுங்க, நான் தரையில் படுத்துக்கிறேன். ஐயையோ வேணாம், நீங்கள் கட்டில் படுங்க, நான் தரையில் படுக்கிறேன் என்றாள். நான் ஒரு பெட்ஷீட்டை தரையில் விரிக்கப் போக அந்த பெண் என்னை பாவமாக பார்த்தாள். புது இடம், நீங்கள் எதையும் யோசிக்காமல் மேலே படுங்க. எனக்கு இது பழக்கம்தான், நான் கீழே படுத்துக்கிறேன் என படுத்தும் கொண்டேன். பொல்லாத தூக்கம் இருந்த அசதிக்கு உடனே வந்துவிட தூங்கியும் போனேன். மறுநாள் காலை பால்காரன் மணியனின் சைக்கிள் சத்தம் கேட்டுதான் விழிப்பு வந்தது. எழுந்து கட்டிலை பார்த்தேன். அப்பெண்மணியை காணவில்லை. சட்டென ஒரு எண்ணம், ஒருவேளை நேற்று வந்த பெண்மணி என் கனவில் வந்த பிம்பமோ? எண்ணும் போதே இருக்காது. அப்படி இருந்திருந்தா நாம் எப்படி தரையில் படுப்போம்? தன் மனதில் தோன்றிய கேள்விக்கு நானே பதில் கொடுத்து விட்டு எழுந்து கிச்சனுக்கு போனேன். அங்கும் யாருமில்லை. அப்படியே பின்பக்கம் வந்து முன்பக்கம் நுழைந்தபோது முன்னால் இருந்த சுவரில் சாய்ந்து கொண்டு யாரோடோ பேசிக்கொண்டிருந்தாள். நான் வரத அண்ணன் பிள்ளைய பார்த்துட்டேன். தம்பி எல்லா உதவியும் செய்கிறதா சொல்லியிருக்கு. நான் காலையில் கிளம்பி போய் பணத்தை வாங்கிட்டு சாயந்தரமே கிளம்பி வந்துடுறேன். நீ பத்திரமா இரு என சொல்லியதிலிருந்து அந்த பெண் அவள் மகளிடம்தான் பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன். மெல்ல உள்ளே வந்து காலை கடன்களை முடித்துவிட்டு அந்த பெண் கொண்டு வந்த காகிதத்தை மறுபடியும் எடுத்து ஒரு முறை கூட படித்தேன். கடைசியாக அடியில் எழுதப்பட்டிருந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். சில விவரங்களை தெரிந்து கொண்டு மறுபடியும் அந்த பெண்மணியிடம் வந்தேன். 10 மணிக்கு கிளம்பணும். நான் சாப்பிட தோசை போட்டு தரேன். சாப்பிட்டுட்டு ரெடியாக இருங்க. நான் என் ஆஃபீஸுக்கு போய் லீவு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றதும் என்னை கனிவோடு பார்த்தாள். அந்த நொடி அவள் கண்கள் எனக்கு 1000 நன்றி சொல்வது போல்தான் இருந்தது. நான் சிரித்து கொண்டேன். நான் சொல்வது போல அவங்களுக்கு காப்பியும் தோசையும் கொடுத்து சாப்பிட வைத்து விட்டே கிளம்பி போனேன். சொன்னது போல வெளியில் நான் போன வேலைகளை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அந்த பெண்மணி பதட்டத்தோடு வாசலிலேயே எனக்காக காத்திருந்தார். நான் அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் போக வேண்டிய அலுவலகத்திற்கு சென்றேன். அவர்கள் வந்த காரியம் சிறப்பாய் முடிவதற்கு மாலை 6 மணி ஆகியிருந்தது. மதியம் சாப்பாட்டை அந்த அலுவலகத்தில் உள்ள கேண்டீனில் முடித்தோம். மாலையில் டீயையும் பன்னையும் வாங்கி கொடுத்தே பஸ் ஸ்டாண்டுக்கு அழைத்து சென்றேன். அந்த பெண் கைகூப்பி என்னை கும்பிட்டாள். என்னம்மா இது? இது ஒரு சின்ன உதவி, இதுக்கு போய் கையெடுத்து கும்பிடுறீங்க? நீங்கள் பஸ்ஸில் இருங்க, நான் தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வரேன் என கிளம்பி ரோட்டோர கடைக்கு சென்றேன். தண்ணீர் பாட்டிலையும் சில ஸ்நாக்ஸையும் வாங்கிய பின் அந்த பெண்மணி ஏறி அமர்ந்திருந்த அந்த பஸ்ஸின் பின் டோர் வழியாக உள்ளே வந்தேன். உள்ளே வந்த எனக்கு அந்த பெண் மறுபடியும் ஃபோனில் தன் மகளுடன் பேசுவது தெளிவாக கேட்டது. வரத அண்ணன் புள்ள ரொம்ப தங்கமான புள்ளம்மா. நானும் ரொம்ப பயந்து தான் வந்தேன். ஆனால் அந்த புள்ள எனக்கு எந்த கஷ்டமும் தராமல் கூடவே நின்று எல்லா ஆஃபீஸரையும் போய் பார்த்து கடைசியாக செக்கையும் வாங்கி கொடுத்துடுச்சு. அது மட்டுமா, நேற்றிலிருந்து என்னை பெத்த தாயாக பார்த்துச்சு. சமைச்சு போட்டு சாப்பிட வைக்கிறதுலேருந்து இன்று இப்போது காப்பி வாங்கி கொடுக்கறது வர அம்புட்டையும் மகனாக நின்று செய்துச்சு. ஆனால் ஒத்த காசு என்கிட்ட வாங்கலை. இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையான்னு தோணுச்சு. எங்கே இந்த காலத்து பிள்ளைங்க அப்பம் பேச்ச கேட்குது. நாம் போனால் எப்படி நடத்துமோன்னு நினச்சேன். ஆனால் வரத அண்ணன் சுத்த தங்கத்தை தான் வளர்த்துருக்காரு.
இப்போ கூட நான் குடிக்க தண்ணீர் பாட்டில் வாங்க தான் போயிருக்கு. இன்னும் 3 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். பத்திரமா இரு கண்ணு என்றவாறு ஃபோனை வைக்க சிரித்து கொண்டே அவர்கள் முன்னால் போய் நின்னேன். என் கைகள் ரெண்டையும் கட்டியாக பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வாழ போகிறேன்னு கலங்கி போய் இருந்தேன். உன் அப்பாவோ நீயும் நல்ல வழியை காட்டிட்டீங்க. உங்கள் 2 பேரையும் காலத்துக்கும் மறக்க மாட்டேன் என உணர்ச்சி பெருக்கோடு அந்த பெண்மணி பேசி கொண்டிருக்கும் போது மறுபடியும் அந்த பெண்மணியின் செல் அலறியது. எடுத்து காதுக்கு கொடுத்த அந்த பெண்மணியின் முகம் இருளடைந்து பின் என்னை கண்ணீர் மல்க பார்த்தது. எனக்கு புரிந்தது, இந்த பெண்மணிக்கு உண்மையை யாரோ சொல்லிவிட்டார்கள் என்று. அந்த பெண்மணி என்னை ஆர்வத்தோடு பார்த்தார். நைட்டு 11 மணி தாண்டி வந்து என் வீட்டு வாசலில் நின்னீங்க. உங்கள் கோலமோ நீங்கள் கொண்டு வந்த காகிதமோ உங்கள் நிலையை எனக்கு தெளிவாக சொல்லிச்சு. நீங்கள் தேடி வந்த கனி நான் இல்லைன்னு சொல்லி என்னால் உங்களை திருப்பி அனுப்ப முடியலை. நைட்டு தங்கிட்டு காலையில் உண்மையை சொல்லி உங்களை நீங்கள் தேடி வந்த வீட்டுக்கு அனுப்பிடலான்னு தான் பார்த்தேன். காலையில் எழுந்து நீங்கள் கொண்டு வந்த தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். நீங்கள் தேடி வந்த வரதராஜனோட புள்ள ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட மனைவியும் உங்களுக்கு உதவ தயாராக இல்லை. அதான் நானே என் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்து அனுப்ப தீர்மானித்தேன். இதெல்லாமே செய்தேன். வாழ்க்கையில் எல்லாம் இழந்து ஒரு பிடிப்பு தேடி வந்த உங்களை திருப்பி அனுப்ப மனசில்லை. அதனால தான் இது எல்லாமே பண்ணினேன். சந்தோஷமாக கிளம்பி போங்க. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற என்னை ஒரு பார்வை பார்த்தார்கள் பாருங்கள். அந்த ஒற்றை பார்வைக்கே 1000 உதவிகள் செய்யலாம் என்று தோன்றியது. அன்றுதான் நாம் செய்யும் சிறு உதவி மற்றவர் வாழ்வில் எவ்வளோ பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். வாழ்வு ஒரு முறைதான். கலங்கிய கண்களுக்கு ஆறுதலாய் இருந்துவிட்டு போவோமே. முற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் நல்ல அனுபவத்தோடு வேறொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.